நம்மளோட மனசில் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள் இருந்தான்னா ஒரு நோயே குணமாகும் பொழுது நம்ம தேவைகள் நடக்காமல் இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சிறுவனின் நம்பிக்கை பார்த்தீங்களா? அந்த சிறுவன் அந்த நேர்மறையான எண்ணங்கள்னால மட்டும்தான் அவங்க சிஸ்டருக்கு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணி குணமானாங்க. அதே போல் நமக்கு என்ன சூழ்நிலை, என்ன நோய், என்ன உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் அந்த நம்பிக்கைத்தன்மை 100% இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருந்தால், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்க நல்லா படிக்கணும், பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல தொழில், இதை தவிர வேறு எதாவது தேவைங்களா? அதை நீங்கள் 100% பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களோட நீங்கள் செயல்பட்டால் 200% நடக்கும். எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள், எந்த துக்கங்கள், எந்த வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான தகவலை இன்றைக்கி சிறப்பாக பார்க்கலாங்க. ஒரு உண்மை சம்பவம். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். நம்ம தேவைகள் இந்த இறைவனர்களால், இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் அற்புதமாக நடக்கும். இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். சிறப்பாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். கட்டணம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. அந்த ஊரில் ஒரு மருந்து கடை வச்சுருக்காரு ஒரு ஓனர். அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் ஓடி வரான் அந்த கடைக்கு. தன்கிட்ட இருந்த உண்டியல், மண் உண்டியலை உடைக்கிறான். உடைச்சிட்டு, ஐயா இதில் எவ்வளோ பணம் இருக்குது பாருங்கள், காசு இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாரு. அவர் எல்லாத்தையுமே எண்ணுறாரு. 47 ரூபா இருக்குது. 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா நோட்டு எல்லாம் சேர்த்து 45 ரூபா இருக்குது தம்பி அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் கேட்குறான், ஐயா எனக்கு அருள் வேணும், கொடுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த மருந்து கடை ஓனருக்கு ஒன்றுமே புரியல. என்ன தம்பி கேட்குற? அருள் வேணும்னு கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கும் போது, இல்லைங்கய்யா என்னோடய அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா பேசும்பொழுது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அருள் கிடைச்சா மட்டும்தான் என் பொண்ணு பிழைப்பாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் என்கிட்ட இருந்த காசை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு அருள் கொடுங்க, எங்கள் அக்கா நல்லா இருக்கணும், எங்கள் அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அந்த கடைக்காரர்கிட்ட, மருந்து கடைக்காரர்கிட்ட சொல்கிறான். உடனே அந்த நபருக்கு ஒன்றுமே புரியல. சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்கிட்ட அருள் இருக்குது, சரி வா உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. எதனால் போகிறாருன்னா, அந்த பையனோட பார்வையில் ஒரு தெளிவாக எனக்கு அருள் வேண்டும், எங்கள் அக்காவோட உடம்பு நல்லாகணும் அப்படிங்கிறத தெளிவாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த பையன் அந்த ஓனர்கிட்ட கேட்குறான். உடனே அந்த 45 ரூபாவை பணத்தை வாங்கிட்டு, சரிப்பா என்கிட்ட அருள் இருக்குது, வா உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனார்னா, அப்போ தான் அந்த மருந்து கடைக்கார ஓனருக்கு தெரியுது, அந்த பெண்ணுக்கு, அதாவது அந்த பையனோட அக்காவுக்கு மூளையில் ஒரு பெரிய கட்டி வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் அந்த பொண்ணு பிழைப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவர் ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு. அந்த மருந்து கடை ஓனர் அந்த ஊரில் ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சிறப்பாக அந்த ஆப்ரேஷனை செஞ்சுட்டு க்யூர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. அப்போ அந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஏதோ அருள் கிடச்சிருச்சுங்க, அதனால தாங்க இது சாத்தியமாச்சுங்கும் போது அந்த பையன் சொல்கிறான், அந்த அருளுக்கு நான் 45 ரூபா நான் சேமித்து வச்ச பணத்தை அந்த மருந்து கடைக்கார்ட்ட கொடுத்தேன், அதனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்புகிறான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது அந்த மருந்து கடைக்காரர் சரின்னு சொல்லிவிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இந்த கதையிலிருந்து என்ன நோக்கம் புரியுதுன்னாங்க, அந்த சிறுவன் தன் தேவைகளை நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு எந்த ஒரு வருத்தம் இல்லாமல் அந்த அருள் வேணும் அப்படின்னு நம்பிக்கை தன்மையோட அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட செயல்பட்டதன் விளைவாக தான் அவங்களோட சிஸ்டர் இன்னைக்கு பிழைச்சிருக்காங்க. இந்த உண்மை புரியுதுங்களா? கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த மாதிரி செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஒரு வேலைக்கு போவோம், ஐயோ இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, நம்ம நினச்ச சேலரி வருமா வராதா, இந்த தொழில் செய்கிறோம் லாபம் வருமா வராதா, நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது, பொண்ணு கிடைக்குமா
திருமணத்துக்கு கிடைக்காதா, இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிட்டா என்ன பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் செய்கிறோம் லாபம் வராமல் நஷ்டம் வந்தால் என்ன செய்கிறது, இந்த வீடை வாங்குவோமா இல்லை அதிக ரேட் போயிடுமா, வாங்கலைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகளை, எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மனசில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியலங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ எந்த ஒரு செயல், எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் நம்மளோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்களோட உணர்வுகள் நேர்மறையாக இருக்கணும். அந்த தேவையை பற்றிய நோக்கம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம தோக்கிறதுக்கு காரணமே தேவையை பற்றி இல்லாமல் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சிந்தனைகளை, நிறைய உணர்வுகளை நம்ம மனசில் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம தேவைகள் நடக்காமல் தோல்வியில் போய் முடியுது. இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி நடக்கலைன்னு சொல்லி சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் நிறைய மனசில் சேர சேர நம்மளோட செயல்பாடுகள் தோல்வியை நோக்கியே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒன்றுன்னு சொல்லணும், அந்த தோல்வி நடக்கிறதுனால நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, ஜோசியத்தை நம்ப சொல்லுது, பரிகாரத்தை நம்ப சொல்லுது, பிளாக் மேஜிக்கை நம்ப சொல்லுது, பில்லி சூனியமே தான் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல சூழ்நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு காரணமே நம்ம மனசில் அந்த எண்ணங்கள் ஒரு நேர்மறையாக இல்லாதது தான் காரணம்ங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையில் தொடர் தோல்வி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம மனசில் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வேலை செய்வோம், வேலை செய்கிறதுக்கு முன்னாலேயே இப்படி நடந்தால் என்ன செய்கிறது, அப்படி நடந்தால் என்ன செய்கிறது. ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாலே கிடைக்கலன்னா என்ன செய்கிறதுங்கிற ஒரு வருத்தம். ஒரு பிஸ்னஸ் செய்வீங்க, இப்போ தான் செய்ய போகிறீங்க, நஷ்டம் வந்துட்டால் என்ன செய்கிறது, இது கிடைக்கல, வரலைன்னு என்ன பண்ணுறது, அது போச்சு இப்படின்னு சொல்லி கஷ்டம் வந்துருச்சு, கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகளை ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறதுனால என்ன தேவைங்கிற அந்த தேவையை நோக்கி நம்மளோட பயணம் தடைபட்டு போயிடுது. புரியுதுங்களா? இதனோட காரணம் தான் நம்மளோட செயல்பாடுகள் தோல்வியில் போய் முடியுது. அந்த தோல்வி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜோசியத்தை நம்புகிறோம், பரிகாரத்தை நம்புகிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? எப்போவுமே நம்ம மனசில் ஒரு நேர்மறையான எண்ணங்களை அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா நம்ம என்ன தேவைன்னு கேட்குறோமோ அற்புதமாக சிறப்பாக நடக்குங்கிறதுக்கு இன்னொரு உண்மைத்தன்மையை நான் சொல்கிறேன். IONS, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்டிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தோட வேலை என்ன தெரியுங்களா, என்னென்ன நடந்திருக்கோ அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனையில் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, ஸ்கேன் பார்த்துச்சு, பிளட் ரிப்போர்ட் எடுத்துச்சு, இவங்களால ஒன்றுமே செயல்படுத்த முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு 3000 பேர் 4000 பேரை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எப்படி க்யூர் ஆகுறாங்கங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த IONS நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அதில் என்னன்னாங்க, மோர் தென் ஒரு 3500 பேர் பக்கம் ஒன்றுமே முடியாது, இந்த நோயை குணப்படுத்த முடியவே முடியாது அப்படிங்கிறவங்க தன்னோட நேர்மறையான எண்ணத்தின் விளைவாக க்யூர் ஆகி வெளியில் வந்திருக்காங்க. நம்ப முடியுதுங்களா? அதாவது மெடிக்கல் இன்ஸ்டியூட்னால, ஹாஸ்பிட்டல்னால ஒன்றுமே செய்ய முடியாது, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பலனில்லை அப்படின்னு கைவிடப்பட்டவங்களை தன் மனதளவில் தைரியமாக, நம்பிக்கையாக, நேர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறதுனால அவங்க சக்ஸஸ் ஆகி அந்த நோயிலிருந்து 100% குணமாயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த IONS ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. டைம் இருந்தால் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னாங்க, நம்மளோட மனசில் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள் இருந்தான்னா ஒரு நோயே குணமாகும் பொழுது நம்ம தேவைகள் நடக்காமல் இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம உடல் வியாதியை 100% க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த IONS நிரூபிச்சிருக்காங்க. காரணம் நேர்மறையான எண்ணங்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவைகளுக்காக நம்ம ஒரு நேர்மறையான எண்ணங்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தினால் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அந்த இறை சக்தி அல்லது இந்த பிரபஞ்சம் என்ன தேவையோ 100% கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சிறுவனின் நம்பிக்கை பார்த்தீங்களா, அந்த சிறுவன் அந்த நேர்மறையான எண்ணங்கள்னால மட்டும்தான் அவங்க சிஸ்டருக்கு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணி குணமானாங்க. அதே போல் நமக்கு என்ன சூழ்நிலை, என்ன நோய், என்ன உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் அந்த நம்பிக்கை தன்மை 100% இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருந்தால் உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்குங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இப்படி இருக்கும்போது நம்ம தேவைகள் என்னங்க வாழ்க்கையில்? ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும்,
ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்க நல்லா படிக்கணும், பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல தொழில், இதை தவிர வேறு எதாவது தேவைங்களா? அதை நீங்கள் 100% பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களோட நீங்கள் செயல்பட்டால் 200% நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் நமக்கா? ஸோ கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நெகட்டிவிட்டி இயல்புங்க. எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இயல்புத்தன்மை. பட் நம்ம அதுலேருந்து எப்படி வரலான்னா, நம்ம தேவைகளுக்கு ஏற்ப அதிகமான பாசிட்டிவிட்டியை, நேர்மறையான உணர்வுகளை நம்ம இன்புட் பண்ணால் 100% ரிசல்ட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வேலை வேணும். நம்ம என்ன அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோட இந்த இறைத்தன்மை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை நான் சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த அஃபர்மேஷனை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல தெரியுங்களா தவறு செய்கிறோம்? வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா, நான் கேட்குற சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டிய நெகட்டிவிட்டி அவசியம் இல்லை. ஒரு தொழில், நமக்கு ஒரு அற்புதமான தொழில் அமையணும்னா நம்மளாம் என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறோம்? இந்த தொழில் அமையணும், இந்த தொழில் அவன் இந்த ஆர்டரை கொடுக்கணும், இவன் காசு கொடுக்கணும், 30 நாளுக்குள்ளே பணம் வந்துடணும், நமக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கணும் அப்படிங்கலாம் நான் நினைக்கிறத விட்டுட்டு, இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோட சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க, அதை நான் அற்புதமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தினா அற்புதமான தொழில் உங்களுக்கு அமையும். இது எப்போ நடக்கும்னா, அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் போயிட்டு இந்த வார்த்தைகள் நேர்மறையாக உங்கள் ஆள் மனசில் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டுன்னா அதற்குண்டான செயல் அற்புதமாக நடக்கும். ஒரு படிப்பு, ஒரு நல்ல படிப்பு நம்ம படிக்கணும்னா, இல்லை நம்ம பசங்க நல்ல படிப்பு படிக்கணும்னா, இப்போல்லாம் ரொம்ப ஐயோ என் பொண்ணு இதை செய்யலை, நான் நினச்சதை படிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. அந்த வருத்தம், வேதனை தான் நம்மளோட எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள். அது என்ன ஆகிடுதுன்னா, பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால அந்த பசங்களும் அதை செயல்படுத்த முடியல. ஸோ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, ஓகே நம்ம ஒரு படிப்பை படிக்க சொல்லுவோம், பையனோ பொண்ணோ அதை படிக்க மாட்டாங்க, அதுக்காக கவலைப்பட வேணாம். நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தூக்கிட்டு இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணு அல்லது என் பையன் அற்புதமான படிப்பை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காரு, அந்த சூழ்நிலையை இந்த இறைவன், அந்த பிரபஞ்சம் நலமாக கொடுத்துருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தினர்களால் அவன் என்ன படிக்கணுமோ அந்த படிப்பை நிறைவாக சிறப்பாக படிப்பான். ஏன் தெரியுங்களா? பசங்க படிக்கிறதில்ல, உங்களோட மனசில் நெகட்டிவிட்டி நிறையா இருக்கிறதுனால அந்த நெகட்டிவிட்டி ரொம்ப இம்பேக்ட் ஆகுது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ. யோசனை பண்ணி பாருங்கள். அப்புறம் திருமணம் ஆகணும், எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும், இல்லை ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னா ஏன் நமக்கு தள்ளி போகுதுன்னா, ஏகப்பட்ட குழப்பங்கள். படிக்கிற பொண்ணு பார்க்கணுமா, இந்த ஊரில் இருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான அலைன்மெண்ட்டெல்லாம் நீங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது எல்லாமே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தான். எதுவுமே கேட்காதீங்க, சிம்பிளாக கேளுங்க. எதுக்காக கல்யாணம் பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்கணும். அதனால் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான பொண்ணு இறைவனர்களால் சிறப்பாக கிடச்சிருக்கு, அந்த சூழ்நிலையை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்க, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம தேவைகள் அற்புதமாக நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிய வரோம்னா, நமக்கு எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள், எந்த துக்கங்கள், எந்த வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா பாசிட்டிவிட்டியை, ஒரு நேர்மறையான உணர்வுகளை நம்ம மனசில் அஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் புகுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சூழ்நிலை அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நலமாக கிடைக்கும். எப்போன்னா உங்கள் மனசில் ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு துக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்டால் 100%, 200% கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிறப்பாக செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. மகிழ்ச்சிங்க.